திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா கேடல் காரோணத்தியம் வானவனே. எங்கள் பெருமான் ஓர் விண்ணப்பம் உண்டு, அது கேட்டு அருளீர். கங்கை சடையுள் கரந்தாய் அக்கல்லத்தை மெல்ல, உமை நங்கை அரியில் பொல்லாது கண்டாய் எங்கள் நாயகனே. திருவே என் செல்வச் சிறப்பே, சிவானந்த தெல்லமுத உருவே, உருவமும் ஊருடன் பேரும் ஒன்றும் புணரா அருவே தெளிந்த அறிவே, மெய் அன்பர்க்கு அருளும் தெய்வத்தருவே, தென்கோ முத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. திண்ண இன்பச் சேவடியும் திருவிழியும் திருமார்பும், செல்வக் கையும் நன்னும் அன்பர்க்கு அருளும் கருணை திருமுகமும், பசும் குளவி நடையேயாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புதக் கோலக் கொழுந்தாய் புலைநாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே. கருணை வாழ்வே சிவஞான சத்குருவே, கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அங்கேற்கண்ணி சமேத சொக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து போற்றுகின்றேன். திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை இன்றைக்கு செங்கோல் ஓச்சி வருகின்ற 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனமொழி மெய்யாகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். ஞானாசிரிய பெருந்தகைகளினுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி போற்றி, நம்முடைய திருவாவடுதுறை வேளம் திருவாவடுதுறை ஆதீன குலதீபம் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அவர்கள் அருளி செய்த நூற்சிந்தனையை நமது புனிதர் பேரவை தூத்துக்குடி மாநகரில் விளங்கி வருகின்ற இந்த அமைப்பின் மூலமாக முனிவர் பெருமானுடைய நூலை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இந்த வகையில் நாம் இன்றைக்கு சோமேசர் முதுமொழி வெண்பா என்கின்ற ஒரு அற்புதமான நூலை நாம் சிந்திக்கின்றோம். இந்த சோமேசர் முதுமொழி வெண்பா காப்புச் செயலாக அமைந்திருப்பது மது வளரும் பூஞ்செடிலம் மல்கும் சோமேசர் முதுமொழி வெண்பாவை மொழிய பொதுளும் மடம் பிடுங்கி அன்பர்க்கு வான்வீடு அளிக்கும் கடம்பொலி முக்கட்களிரே காப்பு. இந்த காப்பு செயலை முனிவர் பெருமான் அருளியிருக்கின்றார். அதிலே சிறப்பாக சொல்லப்படுவது எது என்று சொன்னால், இந்த நூலை திறம்பட குறைவில்லாது அமைத்தற் பொருட்டு விநாயக பெருமானே உன் திருவடியை வணங்குகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் நம்மையும் மனதில் வைத்துக் கொண்டு இந்த சகலர்களாக இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இந்த அணைந்தோர் தன்மையினை அடைய தகுதி உடைய ஆன்மாக்கள் பக்குவத்தை எய்தும் பொருட்டு வான்வீடு மடம் பிடுங்கி அன்பர்க்கு வான்வீடு அளிக்கும். ஆக விநாயக பெருமான் இந்த வினைகளையெல்லாம் நீக்கி நமக்கு வான் வீடு அளிக்கக்கூடிய, ஏனென்று சொன்னால் அந்த வீடு அளிக்கக்கூடிய தன்மை எப்போது அமையும் அப்படின்னு சொன்னா, அந்த வினைகள் எல்லாம் நம்மிடமிருந்து நீங்க வேண்டும். எனவே அந்த வினைகள் நீங்கினால் அன்றி அருள் பதிதல் என்பது சிரமம். எனவே சக்தி நிவாதம் என்று சொல்லக்கூடிய திருவருள் வீழ்ச்சியினை ஆன்மாக்கள் பெற வேண்டும், அல்லது அந்த ஆன்மாவிடத்து திருவருள் பதிய வேண்டும் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய அழுக்கு நீங்க வேண்டும். அதான் வினை நீக்கம்னு சொல்றாங்க. எனவே இந்த வினை நீக்கம் என்பது அமைவதற்கும் இந்த சோமேசர் முதுமொழி வெண்பாவினை நல்குகின்றேன் என்று சொன்னால், இந்த சோமேசர் முதுமொழி வெண்பாவினை யாரெல்லாம் சிந்திக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வினை நீக்கம்
அவர்களுடைய அறிவில் நடைபெறும் என்பதில் ஐயமில்லை. எனவே இந்த வீடு அளிக்கும் முக்கட்களிரே காப்பு என்று நமக்கு அதை காப்பு செயலியிலே சொல்லிவிடுகின்றார். சரி, இன்றைக்கு 10வது அதிகரணமாக இருக்கக்கூடிய இனியவை கூறல் என்கின்ற தலைப்பிலிருந்து நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். இனியவை கூறல் என்கின்ற அந்த திருக்குறளிலே ஒரு குறளை எடுத்து, சோமேசா இன்சொல் ராமன் இயம்ப ரேணுகை சேய். ரேணுகை சேய் அப்படின்னா ரேணுகா உடைய மகன், அது பரசுராமன். துன்ப மொழியே புகன்றான் சோமேசா. அன்புடைய இன்சொல் இது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. இந்த இனியவை கூறுதல் என்பது மனத்தின் கண் உவகையை வெளிப்படுபவனாகிய இனிய சொற்களை சொல்லுதல். இதுவும் அந்த விருந்தோம்பலுக்கு இன்றியமையாதது என்றும் அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால், அந்த விருந்தோம்பல் என்கின்ற பண்பிற்கு இன்றியமையாதது இந்த இன்சொல் சொல்லுவது, இனியவை கூறல், இன்னாது விளக்கல். இந்த இனியவை கூறல் என்பதை நமக்கு எவ்வளவு இன்றியமையாதது அப்படின்னு சொன்னா, இனியது கூறுபவருடைய இதயத்தில் இறைவன் இனிதாய் எழுந்தருளுவான் என்றெல்லாம் நமக்கு அருளாளர்கள் பாடியிருக்கின்றார்கள். எனவே இறைவன் இந்த இதயத்திலே, இதய கமலத்திலே எழுந்தருள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதன்மை பண்பாக இருக்க வேண்டியது அந்த இனியவை கூறல் என்பது. இந்த ஆன்மாக்கள் வாக்கு, மனம், காயம் என்கின்ற முக்கரணங்கள் கொண்டு வினைகளை ஏற்றிக் கொள்கின்றது. வினைகளை மீண்டும் மீண்டும் மேலுமாக ஏற்றிக்கொண்டே இருக்கின்றது. அதுல முதன்மையாக சொல்லப்படுவது இந்த வாக்கு தான். வாக்கு, மனம், காயம். வாக்கினால் செய்யக்கூடிய அந்த தீவினைகளும் நல்வினைகளும் அது என்ன அப்படின்னா, இந்த நா கொண்டு நாம் சொல்லுகின்ற சொற்கள் அது நமக்கு அது நல்லவை போல இருந்தாலும் அது கேட்பவருக்கு அல்லது எதிர்கொள்பவர்களுக்கு அது தீங்கினை, அது துன்பத்தினை விளைவிக்கும் என்று சொன்னால் அது நமக்கு தீய வினையாக வந்து முடியும். இப்படி வாக்கினால் சொல்லக்கூடிய இன்னாதவை, பொய்மை, இதெல்லாம் தீவினைகள். நாம பார்க்கின்றோம் இந்த முக்கரணங்களால் செய்கின்ற வினைகள் என்றெல்லாம் நம்ம சாத்திர நூல்கள்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதுல நமக்கு சோமேசம் பெருமானே இங்க ஒரு செய்தியை நமக்கு சொல்லி இந்த திருக்குறளினுடைய கருத்தினை நமக்கு விளக்குகின்றார். ராமபிரான் விஸ்வாமித்திரரோடு மிதிலை புகுந்து வில்லை ஒடித்து சீதையை மணந்து அயோத்திக்கு புறப்பட்டு வருகின்றார். அப்பொழுது சமதக்கினி முனிவர் மகனும் சத்திரியர்களை கொல்வதை தன் கடனாக கொண்டவனுமாகிய பரசுராமனும் எதிர்படுகின்றார்கள். அப்பொழுது பரசுராமன் ராமனை நோக்கி வன் சொற்களால் பேசுகின்றான். அந்த வன் சொற்கள் ராமனுக்கு துன்பம் செய்தில்லை என்றாலும் உடன் இருந்த தசரதனுக்கு அது துன்பம் செய்கின்றது. எனவே துன்ப மொழியே புகன்றான் என்று இத நமக்கு சொல்லுகின்றார். அந்த துன்ப மொழி அதை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அது துன்பமா இல்லாவிட்டாலும், ஆனாலும் அது துன்பம் என்று சொன்னால் அது துன்பம்தான். அதை நமக்கு இங்க சொல்லி, அன்போடு கூறிய பிறர்கள் கூறும் இன்சொல் தனக்கு இன்பம் பயத்தலை அனுபவித்தவன் ஆகின்றான். தான் மட்டும் பிறரிடத்து வன் சொல் கூறுதல் என்ன பயன் கருதியோ என்று இந்த ரேணுகையினுடைய புதல்வன் ஏன் இப்படி இன்சொல் பேசாது துன்ப மொழி புகழ்கின்றான் என்று சொல்லி, அந்த இன்சொல் ராமன் இயம்ப ரேணுகை செய் துன்ப மொழியே புகன்றான் சோமேசா. அன்புடைய
இன்சொல் இது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது என்று சொன்னா நமக்கு திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. இந்த நாக்கு கொண்டு நாமோ சொல்லுகின்ற சொல் இது இது இந்த தீயினால் சுட்ட புண் வடு இருக்கும், ஆனா உள்ள புண் ஆறிடும். ஆனால் இந்த நம் நாக்கு கொண்டு யாரையேனும் தீங்காக பேசிவிட்டோம் என்று சொன்னால் அந்த வடு உள்ளுக்குள்ள வடு ஆறாது இருக்கும். அதனாலதான் அது அங்க நாவினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுங்கிறார். அப்போ தீயினால் பட்ட காயம் ஆறினாலும் அந்த வடு இருக்கும், ஆனா புண்ணு ஆறிடும். ஆனா இந்த நாவினால் சுட்ட புண்ணு உள்ளுக்குள்ள கனன்று கொண்டு இருக்கும், புண்ணு ஆறாது, ஆனா வெளியே வடு ஆறிடும். வெளியே பார்க்க நம்ம சிரித்து பேசுவது போல பழகினாலும் உள்ளுக்குள்ள அந்த வேதனை என்பது கனன்று கொண்டே இருக்கும். எனவே அது இதைவிட அது கொடியது என்று நமக்கு வள்ளுவர் பெருமான் காட்டுகின்றார். ஆக அந்த இனியவை கூறுதல் என்பது ஒரு இனிதான பண்பு. அன்பு எப்படி ஒரு பண்போ அது போல இந்த இனியவை கூறல் என்பது ஒரு பண்பு. இது அந்த எப்போ இந்த இனியவை கூறுதல் என்பது வரும் அப்படின்னா, சித்தியார்ல சொல்லப்பட்டது போல தாழ்வென்னும் தன்மை, அந்த தாழ்வென்னும் தன்மை இருந்தால் அன்றி இந்த இனியவை கூறுதல் என்பது, அந்த தாழ்வென்னும் தன்மை இருந்தாலே மனம், மொழி, வாக்கு இந்த மூன்றுமே நமக்கு வினைகள், மூன்றாலும் வினைகள் ஏறுவது தடுக்கப்படும். அந்த மூன்று கரணங்களில் செய்கின்ற வினைகள் தடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே சாதனம் அப்படின்னா அது தாழ்வெனும் தன்மை தான், அதை விட வேற எதுவும் இல்லை. அதனாலதான் அதை ரொம்ப வலியுறுத்தி நமக்கு சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. தாழ்வெனும் தன்மையோடு இறைவனுக்கு இந்த உரிமை, இந்த ஆன்மாக்கள் எல்லாம் அவனுக்கு உரிமை உடைய பொருள் தான். ஆனா அடிமை சால அழகுடைத்து அடிமை பொருள் என, ஆக அந்த அடிமைத்தனம் வரணும் அப்படின்னா அந்த தாழ்வெனும் தன்மை இருந்தாலன்றி வராது. ஆக எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பது இந்த தாழ்வெனும் தன்மை என்கின்ற பண்பு. அது அந்த பண்பு இருந்தாலே அன்பு, அறம் எல்லாம் வந்துரும். ஆக அத நமக்கு வலியுறுத்தி அருணந்தி சிவாச்சாரியார் காட்டுகின்றார். சரி, அடுத்ததாக செய் நன்றி அறிதல். பண்ணும் அசதி நன்றி பாராட்டி கோவை நூல் சொன்னாலே அவ்வை முன்பு சோமேசா மன்னா திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். இது இந்த நன்றி அறிதல் என்பதை நமக்கு முதல் பகுதியிலேயே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த வெண்ணெய்நல்லூரிலே பதிகம் பாடுகிறார். அப்படி பாடிய பிறகு அங்கிருந்து சில தலங்களை தரிசிக்க நினைந்து அங்கிருந்து புறப்படுகின்றார். சித்தவட மடத்துல இரவு தூங்குகின்றார். அப்பொழுது பெருமான் வயோதிகராக இவருக்கு, ஏனென்று சொன்னால் அதற்கு முன்பாக நமக்கு அவர் கேட்கிறார், அந்த தவநெறியை எனக்கு தருவாயாக என்று கேட்கிறார். அதன் பொருட்டு பெருமான் தவநெறியை கொடுப்பதற்கு முதன்மையாக முறைமையாக செய்யப்படுவது தீக்கை. அந்த தீக்கையை கொடுத்துதான் தவநெறியை கொடுக்க முடியும். அதனால தீக்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அந்த தளத்துல அவருடைய திருப்பாதங்கள் அவருடைய சிரசில் படும்படியாக அந்த சூழல் அமைகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இவர் விழித்து பார்க்கின்றார். ஏன் வயோதிகராக இருந்து உம்முடைய திருவடி கால் என் தலைமையில படும்படியாக இருக்கிறீரே என்று சொல்லுகின்றார். அப்பொழுது சுவாமி 2 முறை செய்தும் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமி அறியாது இருக்கின்றார் என்று சொன்னால் அது அங்க ஒரு அற்புதத்தை, அந்த பாடல் வருவதற்காக, பதிகம் வருவதற்காக எம்பெருமானுடைய அந்த திருவிளையாடல் அது. அப்போ சுவாமி சொல்றார், கங்கை சடைக்கு அணிந்த பிரான் நீ கண்டிலையோ என்று சொன்ன உடனே தம்மானை அறியாத சாதியர் உளரோ என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப அத உருக்கமா அந்த பதிகத்தை பாடுறார்.
அப்போ அந்த தம்மானை அறியாத சாதியர் உளரோ, இதத்தான் நமக்கு மணிவாசக பெருமான் பாடல்கள் தோறும் எத்தனையோ இடங்கள்ல நாய்க்கும் கீழான நாயேனும் அடிக்கீழாக இருக்கக்கூடிய என்னையும் நீ ஆண்டு ஒன்றும் போதா நாயேனை உய்யக் கொண்ட நின் கருணைம்பர். அது மாதிரி நாய் அடி நாயேன் என்று சொல்றார், தன்னை நாயாக சொல்றார். ஏன் அப்படின்னா அது சாதியால் கீழ்ந்த சாதி என்றாலும் அது நன்றியால் உயர்ந்தது. அதனுடைய பண்பு நன்றி, செய் நன்றி. அததான் அங்க உணர்ந்து நம்முடைய நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஏனைய அருளாளர்களும் அதை பாடியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அந்த எஜமானை கண்டால் வாழை ஆட்டி நன்றியை அது காட்டும். ஆனா நமக்கு இங்க நம்ம அந்த சுந்தரமூர்த்தி சுவாமியால் அதை நினைச்சுதான் பாடுறார். தம்மானை அறியாத சாதியர் உளரும். பெருமானே, அந்த நாய் கூட தன்னுடைய எஜமானை பார்த்து வாழாட்டுதே, அது நன்றியை காட்டுதே, உன்னை நான் அறியாமல் இப்படி போய்விட்டேனே அப்படின்னு அத மனம் உருகி பாடுகின்றார். எனவே அந்த செய் நன்றி அறிதல் என்பது திணை துணை ஆனாலும் அதைத்தான் நமக்கு இங்க சொல்றார். திணை அனைத்தே ஆயினும் செய்த நன்று உண்டால் பனைத்தனையா உள்ளுவர் சான்றோர். அந்த நேரத்திற்கு செய்யப்படுகின்ற நம்மால் பெறப்படுகின்ற உதவியானது தகுந்த நேரத்தில் நமக்கு தேவைப்படுகின்ற அந்த சின்ன உதவியானது, அதாவது அந்த நம்ம பெறக்கூடிய உதவி அங்க கொடுக்கக்கூடியவர்களுக்கு அது திணை துணையாக இருந்தாலும் அந்த காலம் கருதி அது பனை துணையாக கொள்ளப்படும், பெரும் பற்றாக நமக்கு கொள்ளப்படுகின்றது. அதை நமக்கு அந்த கருத்துல நமக்கு சொல்றார். இத தான் சிறிதாயினும் தக்கார் கைப்பட்ட கால் வான் சிறிதா போர்த்து விடும் என்று நாலடியார் சொல்லுகின்றது. நமக்கு சொல்லுகின்ற பொழுது அவை பிராட்டியாருடைய ஒரு செய்தியை சொல்லி நமக்கு சொல்றார். செய் நன்றி அறிதலாவது தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாது இருத்தல், இனியவை கூறி இல்லம் வலுவாதவர்க்கு உய்தியில் குற்றம் செய் நன்றி கோரலே ஆகும், அதனை பாதுகாத்து கடிதல் வேண்டுதல் ஆகும். அதனால இந்த செய் நன்றி அறிதல், இந்த செய் நன்றி அறிதல் என்பதும் அந்த இனியவை கூறுதலோட உள்ள தொடர்புடையது. ஆக ஆனா இந்த இடத்துல நாம சிந்திக்க வேண்டியது, நன்றிப்படுதல் என்பது பொருளாலோடு மட்டுமல்லாமல், அதாவது நாம் யாரிடத்தும் பெற்ற பொருள் நமக்கு உபயோகமாக இருக்கின்றது என்பதனை அறிந்து அவர்களுக்கு செய் நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிறதோடு மட்டுமல்லாமல், அந்த உற்ற நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய என்னது ஒரு இனிய சொற்கள் கூட அது நாம மறக்கக்கூடாது. அதையும் நம்ம இங்க நமக்கு காட்டுகின்றார் நம்முடைய முனிவர் பெருமான். சில சமயம் ரொம்ப வருத்தமா இருப்போம், சிலருடைய சொற்கள் நம்மை அந்த வருத்தத்திலிருந்து நம்மை மீண்டு எடுக்க செய்யும்படியாக அமையும். அதனால அந்த சொற்கள் நமக்கு காதில் வந்து விழுகின்றது, அதன் மூலமாக நாம் அந்த துயரத்தில் இருந்து மீண்டு எழுகின்றோம் என்று சொன்னால், அந்த 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 இனியவை வார்த்தையை கேட்டும் கூட அதற்கு கூட நம்ம மறவாது இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. அவ்வை பிராட்டியார் ஒரு சமயம் அந்த தென்பாண்டி நாட்டில் ஒரு காட்டு வழியாக செல்லுகின்ற பொழுது பசியால் வருந்துகின்றார். அப்பொழுது ஒரு ஆட்டு இடையன் ஒருவனை கண்டார். அங்கு அவனிடம் ஏதேனும் உணவு இருப்பின் தருக என்கின்றார். அவன் மறுக்காமல் தனக்கென வைத்திருந்த கூளை கொடுத்து உபசரித்தான். அவன் பண்பினை பெரிதும் பாராட்டிய ஔவையார் அவன் புகழை உலகத்தில் நிலைநிறுத்த விரும்பி அவன் மேல் கோவை இலக்கியம் பாடக் கருதி அவன் பெயரை கேட்கின்றார். அவன் தன் பெயரை மறந்து விட்டான். அதனால் அசதி என்றான். பின்பு அவன் ஊரை விசாரித்தார். ஊர் பெயரையும் அவன் மறந்தமையினால் ஊரில் 5 வேலுண்டு என்று மட்டும் கூறுகின்றான். ஔவையார் பாடல்தோறும் ஐவேல் அசதி என்று அமைத்து அசதிக்கோவை என்ற நூலை பாடுகின்றார். இந்த அசதி என்பவனை அரசன் என்று சொல்லுபவர்களும் உண்டு. எனவே அந்த நன்றி மறவாது இருக்க கோவை இலக்கியத்தையே பாடுகின்றார் என்று சொன்னால் ஔவையாருடைய திறம் எப்பேற்பட்டது என்று நமக்கு அதை காட்டுகின்றார். அடுத்ததாக நடுவு நிலைமை. இந்த நடுவு நிலைமை என்பது வேதியன் ஆளாமோ என்று எல்லாது வெண்ணை நல்லூர் சோதி வழக்கே புகழ்ந்தார் சோமேசா ஓதில் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இதுல இந்த நடுவு நிலைமையை சொல்லுவதற்கு நமக்கு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்தாற் கொண்ட புராணத்தினுடைய செய்தியை சொல்லி
நம்ம முதல்ல சொன்னோம், இந்த சோமேசர் முதுமொழி வெண்பாவுல நிறைய புராண செய்திகள், அதுல பெரிய புராண செய்திகள், நாயன்மார்களுடைய செய்திகளை எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டி இந்த நூலை அமைத்திருக்கின்றார் முனிவர் பெருமான் என்று பார்த்தோம். அந்த வகையிலே இங்க சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை திருமணம் செய்திருக்கக்கூடிய அந்த காலத்திலே நாயனார் முற்பிறவியிலே நான் மையல் மானுடமாய் மயங்கும் வேளையில் ஐயனே நீ தடுத்து ஆண்டு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதற்கு இணங்க பரங்கருணை தடம் கடலாகிய சிவபெருமான் அந்த வேதியர் உருக்கொண்டு திருமண பந்தலிலே எழுந்தருளுகின்றார். நம்பி ஆரூரன் தமக்கு வழி வழிய அடிமை என்று அவையோரிடத்து எடுத்து உரைக்கின்றார். ஓலையை காட்டுகின்றார். அந்த ஓலையை நம்பி ஆரூரர் கிழித்து எறியவும் அது முறையோ என்று அந்த கிழ வேதியர் அவையோரை வினவுகின்றார்கள். அவையோர்கள் நீர் எங்கு உள்ளீர் என்று வினவ தாம் திரு வெண்ணெய்நல்லூரில் இருப்பதாக கூறுகின்றார். அப்படி என்றால் வழக்கை அங்கு சென்று தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி யாவரும் எல்லோரும் அந்த வெண்ணெய்நல்லூருக்கு நம்பி ஆரூரை அழைத்து கொண்டு செல்லுகின்றார்கள். அங்கே தம்முடைய வழக்கை தெரிவிக்கின்றார்கள். அந்த அந்தணர்கள் முதியவரிடம் அந்த ஓலையை மூல ஓலையை வாங்கி நாயனாரின் பாட்டனார் கையெழுத்தோடு ஒப்பு நோக்கி சிறிதும் வேறுபாடு இன்மை கண்டு கிழவேதியர் கூற்று சரியானதே என்று புகழ்ந்து உரைக்கின்றார். எனவே அந்த நடுவு நிலைமை என்பது ஒருவருடைய வழக்கினை அந்த வழக்கினை எள்ளளவும் சாய்ந்து விடாதபடிக்கு, அதாவது தவறு நேர்ந்து விடாதபடிக்கு அதனை தீர்ப்பதுதான் நடுவு நிலைமை. அதை சொல்லுகின்ற பொழுது இங்க நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்தாட்கொண்ட செயலை சொல்லி இங்க நமக்கு காட்டுகின்றார். 13வது தலைப்பு அடக்கம் உடைமை. எல்லாம் உணர்ந்தும் வியாதன் இயம்பிய அச்சொல்லாலே நா அயர்ந்தான் சோமேசா வல்லமையால் யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கர் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. இதுல அடக்கம் உடைமை என்பது, இந்த அடக்கம் என்பது நாம ஏற்கனவே சொன்னதுபடி இந்த தாழ்வெனும் தன்மை என்ற அந்த பண்பு இல்லைன்னா இந்த அடக்கம் அந்த பண்பு இல்லைன்னா எந்த பண்புமே வளராது. அது ஒரு அந்த அதனாலதான் அது ஆதாரமான மூலாதாரமான அந்த பண்பு தாழ்வெனும் தன்மை. அதனாலதான் எத்தனையோ பண்புகளை சொன்னாலும் அந்த தாழ்வெனும் தன்மையை விசேடித்து நமக்கு அருணந்தி சிவாச்சாரியார் காட்டுகின்றார். எனவே அப்படிப்பட்ட பண்பு இல்லாவிட்டால் இந்த அடக்கமுடைமை என்பதெல்லாம் வருவது கடினம். ஆக இங்க அடக்கமுடைமை என்பது மெய் மொழி மனம், மனம் வாக்கு மனங்கள் தீநெறிக்கண் செல்லாது அடங்குதல் உடையனாதல். மெய் மொழி மனம், ஆக மனம் வாக்கு காயம் இந்த மூன்றாலும் தீவினை செய்யாமல் இருப்பது, அதுதான் அடக்கம் உடைமை என்று நமக்கு உரை செய்கின்றார்கள். அது எப்படி அப்படின்னா, ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றமும் காணும் நடுவு நிலைமை உடையார்க்கே ஆகும் என்று அதை நமக்கு கூட்டி காட்டுகின்றார். சோமேச பெருமானே தாம் காக்க வேண்டியவற்றுள் எல்லாவற்றையும் காக்க மாட்டாராயினும் தமக்குள்ள வல்லமையினால் நாக்கு ஒன்றேனும் காக்க அதனையும் காக்கவில்லை என்று சொன்னால் அது சொற்குற்றத்தில் பட்டு தாமே துன்புறுவர் என்ற அந்த வாக்கினால் செய்யக்கூடிய தீமையை தடுக்கும் பொருட்டு இந்த அடக்கம் உடைமை என்கின்ற தலைப்பிலே எல்லாவற்றையும் அடக்கம் உடைமை, ஐம்புலன் ஆமை போல் ஐம்புலனை அடக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிறைய திருக்குறளும் இருக்கு, நிறைய பாடல்களும் இருக்கு. இதை எல்லாவற்றையும் சொல்லாவிட்டாலும் முனிவர் பெருமான் ஒன்றை மட்டும் காட்டுறார். ஏன்னா அந்த நாக்கு அந்த வாக்கு என்பதுதான் அதை தொட்டுதான் அத்தனையும் வந்து சேரும். அதனால அந்த நாக்கு ஒன்றையேனும் காக்க அதுல ஒரு உண்மை போட்டு ஒன்றையேனும் காக்க அதனையும் காக்கவில்லை என்றால் அது ரொம்ப பெரிய குற்றத்துல போய் முடியும்பா அப்படின்னு சொல்லி அதற்கு எடுத்துக்காட்டாக அந்த வேத வியாச முனிவர் என்ற அவருடைய ஒரு வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியை நமக்கு இங்க காட்டுகின்றார். காசி என்கின்ற திருத்தலம், அந்த தலத்தில் கங்கை கரையில் முனிவர்கள் புடைசூழ இருக்கின்றார்கள். அப்பொழுது வியாச முனிவர் பரம்பொருள் யார் என்பதை முனிவர்களுக்கு உணர்த்த கருதுகின்றார். மனம் தெளிவில்லாமல் தம் கையை உயர்த்தி
நாராயணனே பரம்பொருள் என்று அவர் கூறுகின்றார். அப்படி சொல்லவும் அவர் கையும் நாவும் செயலற்று போகின்றது. வியாசர் கூற்று முழு பொய்யென முனிவர்கள் யாவரும் உணர்கின்றார்கள். நாராயணனே தம் கருட வாகனத்தில் அவ்விடத்தே தோன்றி ஒப்பு உயர்வற்ற பரம்பொருள் சிவபெருமான் என்று உணர்வாயாக என்று வேதவியாசருக்கு அறிவுரை கூறுகின்றார். இது அந்த காசி காண்டம் உபதேச காண்டம் என்ற இரண்டிலையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல சொல்லுகின்ற பொழுது எப்படி இவர் இந்த வியாச முனிவர் பரம்பொருள் யார் என்று கேட்கின்ற பொழுது தான் நாராயணனே பரம்பொருள் என்று அவன் கூறுகின்றானோ, அதுபோல இங்க நாம சிந்தித்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தக்கனுடைய சிந்தனையும் அப்படிதான். அவனும் யாம்பரம் யாம்பரம் என்று திரிந்தவன். எனவே அந்த ஆட்டின் தலையினை பெற்றான். அந்த அடக்கம் உடைமை இல்லாமையினால் யாமே பரம், யாமே அனைத்தும் அறிவோம் என்று சொல்லி அந்த யாகத்தை நடத்தினான். எம்பெருமானுடைய திருவருள் துணையின்றி அவனை அழைக்காது அவரை அவரை நிந்திப்பது போல அந்த யாகத்தை நடத்தினான். என்ன ஆச்சு? கடைசியில பெருமானுடைய தண்டனையை பெற்றான். ஆக அந்த அடக்கம் உடைமை என்பது இங்க இந்த பாடல்ல சொல்லியது போல நான் அடக்குதல் என்பது ரொம்ப இன்றியமையாதது. சரி, 14வது தலைப்பு ஒழுக்கம் உடைமை. இந்த ஒழுக்கம் உடைமை தீயனவே சொல்லும் சிசுபாலன் முன்பு கண்ணன் தூயதலா சொல் உரையான் சோமேசா ஆயின் ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொல்லல். இந்த ஒழுக்கமுடைமை என்று சொல்வது தத்தம் வருணத்திற்கும் நிலைக்கும் ஓதப்பட்ட ஒழுக்கத்தினை உடையர் ஆதல். இது மெய் முதலிய அடங்கினார்க்கு அல்லது முடியாது. இல்ல, தத்தம் வருணத்திற்கும் நிலைப்பட்ட ஓதப்பட்ட ஒழுக்கத்தினை, தத்தம் வருணம் அப்படிங்கிறது அவரவர்களுடைய குலத்திற்கு ஏற்றார் போல, அந்த அந்தனர் குலம், வேதியர் குலம், சைவ குலம், இப்படி பல குலங்கள், அந்தந்த குலத்திற்கு சொல்லப்பட்ட அந்த விதிமுறைகள், ஒழுக்க முறைகள், அதை பின்பற்றி ஒழுகுதல் என்பது ஆன்மாக்களுக்கு இன்றியமையாதது. அத நமக்கு இங்க சொல்றார். சோமேசா ஆராய்ந்து பார்த்தால் மறந்தும் தீய சொற்களை தம் வாயால் சொல்லும் செயல்கள் ஒழுக்கமுடையவர்க்கு கூடாது. சொல்லும் செயல்களும் இதற்கு எடுத்துக்காட்டாக தீய சொற்களையே சொல்லிய சிசுபாலன் முன்பு கண்ணபிரான் தூயது அல்லாத சொற்களை சொல்லாது விளங்கினான் என்பது. அத இங்க ஒரு கதையை சொல்லி நமக்கு விளக்குகின்றார். விஷ்ணுவின் துவாரபாலகர்கள் ஒரு சமயம் வைகுண்டம் புகுந்த சனகாதியரை தடுத்தமையினால் சனகாதியரால் சபிக்கப்படுகின்றார்கள். 3 பிறப்பு விஷ்ணுவிற்கு பகைவராய் பிறந்து அவர் கையால் இறந்து படுக என்பது அந்த சனகாதி முனிவருடைய சாபம். இதனால் ஒரு துவாரபாலகர் எடுத்த 3வது பிறப்பு தான் சிசுபாலன் என்கின்ற பிறவி. அந்த சிசுபாலன் கண்ணனுக்கு அத்தை மகன். அவன் கண்ணனோடு பகைமை பூண்டு ஒழுகி வந்தான். ஏற்கனவே இருந்த பகை தான் விரும்பிய ருக்குமணியை கண்ணன் மணந்த பின் இன்னும் பெரிதானது. தர்மர் செய்த ராஜசூய யாகத்தில் அவர் கண்ணனை போற்றியமை கண்டு சிசுபாலன் மனம் புழுங்குகின்றான். கண்ணனை பலமுறை இழிவான சொற்களால் நிந்திக்கின்றான். ஆனால் கண்ணன் ஒரு முறை கூட தீய சொற்கள் கூறவே இல்லை. 10வது அதிகாரத்தில் இனியவை கூறல் பரசுராமன், இந்த ராமன் சந்திப்பு எடுத்து காட்டப்பட்டது. இது நாம இப்ப 10வதுல பார்த்தோம் இல்லையா? பரசுராமனுடைய அந்த தீய சொற்களை சொன்ன அதை பார்த்தோம். ரேணுகை மகன் அப்படின்னு வந்தது இல்லையா? ரேணுகை சேய் அப்படின்னு அதை இங்க சொல்லி இந்த சொற்களுக்கு மாறான வன் சொற்கள் இங்கு எடுத்துக்காட்டப்பட்ட சிசுபாலனுடைய நிகழ்ச்சியில் அவன் கூறிய சொற்கள் இழிவான பொருள் பயக்கும் தீய சொற்கள் என்று நமக்கு அதை சொல்றார். அதாவது இந்த ஒழுக்கமுடைமை என்கின்ற தலைப்பிலையும்
தீயனவே சொல்லும் அந்த தொடர்ந்து அந்த இனியவை கூறல், அடக்கமுடைமை, நடுவு நிலைமை, இது எல்லாமே இந்த நாவினால் செய்கின்ற வினைகள் என்பதற்குள்ள அடங்கும்படியாக இதை நமக்கு காட்டுகின்றார். ஏன்னா அடக்கமுடைமை என்பதும் அதுதான். பெரும்பாலும் சொல்லுவாங்க, சான்றோர்கள் இருக்கின்ற அவையில் அமைதி காத்தலே அடக்கமுடைமையாக சொல்லப்படுவது. அந்த சான்றோர்கள் இருக்கின்ற அவையிலே நமக்கு தெரிந்த ஒரு சில விஷயத்தை வைத்துக்கொண்டு அதை சொல்வதற்கு முற்படக்கூடாது. அதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆசிரியருடைய ஞானாசிரியர் குருநாதருடைய முன்பு எப்படி நாம் பாடம் கேட்க வேண்டும் என்று சொன்னால், செவி களனாக, நெஞ்சு களமாக, அந்த செவி வாயாக நமக்கு வாய் மூடி, அதுதான் இங்க அவை அடக்கம்னு சொல்றது. நடுவு அதாவது எந்த ஒன்றையும் பேசாது அமைதியாக வாயை மூடி செவியே வாயாக நெஞ்சு களனாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே இந்த சான்றோர்கள் ஆன்றோர்கள் இருக்கின்ற அவையில் இனியவை கூறுதலும் அடக்கமுடைமையும் அந்த நடுவு நிலைமையோடு இருத்தலும் ஒழுக்கமுடைமையும் இதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இதெல்லாம் நம்ம வைத்து பார்த்தால் அந்த நான் அடக்கம் என்பதைத்தான் வலியுறுத்துகின்றார். அதனாலதான் நமக்கு இந்த குல ஒழுக்கம்னு சொல்லப்படுவது நமக்கு சிதியார்ல 2 ஒழுக்கம் சொல்லப்படுகின்றது. பொது ஒழுக்கம், சிறப்பு ஒழுக்கம் என்று காட்டப்படுகின்றது. அதைத்தான் நமக்கு பொது அறம், சிறப்பு அறம் என்று காட்டுகின்றார்கள். அந்த சிறப்பு அறமாக சொல்லப்படுகின்ற வாக்காலும் மனதாலும் காயத்தாலும் இந்த உடம்பாலும் நாம் பெருமானை செய்யக்கூடிய அர்ச்சனை, அந்த பெருமானை போற்றுகின்ற வாக்கு, பெருமானுக்காக செய்கின்ற செயல்கள் அத்தனையும் சிறப்பு அறமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சிறப்பு பயனை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒழுக்கம் பொது ஒழுக்கத்திலே தடுமாறாது நிற்க வேண்டும். அங்க சொல்லப்பட்டது அன்பு, ஆச்சாரம், சீலம், இன்னும் நோன்பு, வழுக்கில்லா தவம், இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பார். அந்த ஒவ்வொன்றுமே அவரவர்கள் குலத்திற்கு ஏற்றாற் போல சொல்லப்பட்ட அந்த நோன்பு, தவம், வாய்மை, வந்தித்தல், இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அந்த ஒழுக்கத்தில் நின்றால் அன்றி சிறப்பு அறம் சித்திக்காது. எனவே அந்த சிறப்பு அறத்தில் நின்று மனம் அது நினைய, வாக்கு அது வலுத்த, இனமலர் கையில் கொண்டு இச்சித்த தெய்வம் போற்றி என்று அந்த வழிபாட்டினை நாம் நிறைவாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருப்பது இந்த நூல்களில், அறநூல்களில் சொல்லப்பட்ட ஒழுக்கமே. அதுவும் நமக்கு முழுமையாக வள்ளுவ தேவர் நாயனார் அதை காட்டியிருக்கின்றார். அத்தனையிலையும் சொல்லி எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை கை கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அதிகாரமாக பிரித்து வைத்து நமக்கு காட்டி இருக்கின்றாரே. அதனாலதான் முனிவர் பெருமான் அந்த திருக்குறளை எல்லாம் ஒரு குறளை வைத்துக்கொண்டு இந்த சோமேசர் முதுமொழி வெண்பாய் என்பதையே நமக்கு அமைத்து கொடுக்கின்றார். எனவே அதோடு சேர்ந்து இந்த ஒழுக்கமுடைமை என்கின்றவும், அதைத்தான் இனியவையில ஆக்கம் அழியினும் அல்லவை கூறாத தேர்ச்சியில் தேர்வினியதில் என்ற பாடலை இங்க நமக்கு எடுத்துக்காட்டி விளக்கம் கூறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த வரிசையில 15வது தலைப்பில் வரக்கூடிய பிறனில் விளையாமை, பிறன் அப்படின்னா அந்த பிறன் மனையாளை விரும்பாமை என்று பொருள். அது நமக்கு இங்க ஆன்ற எழிற் சீதையை வேட்டை 4 தின் கரத்தான் தோன்று பழி மாறிலனே சோமேசா என்ற பகை, பாவம், அச்சம், பழி என 4ம் இகவாமில் இறப்பன்கண். இந்த பிறனில் விளையாமை என்பது அந்த இச்சை மயக்கத்தால் பிறனுடைய இல்லாளை விரும்பாமை. இந்த ஒழுக்கம் உடையார் மாட்டே நிகழ்வது. ஒழுக்கமுடையர் ஆக இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அந்த ஒழுக்கமுடைமை, இனியவை கூறல், இன்னவை செய்தல், நடுவு நிலைமை, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, நன்றி, மறவாமை, இப்படிப்பட்ட அடிப்படையான ஒழுக்கம் உடையவர்களுக்குத்தான்
இந்த ஒழுக்கமும் அமையும் அப்படிங்கிறார். எந்த ஒழுக்கம்? பிறனில் விளையாமை என்கின்ற இந்த தன்மையும் எப்போ நிகழும் அப்படின்னா, அந்த ஒழுக்கத்தை பின்பற்றி நிற்பவர்களிடத்தே, அப்படிப்பட்ட ஆன்மாக்களிடத்துத்தான் நிகழும். ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இன்றியமையாததாக அப்படியே தொட்டு தொடர்ந்து போய்கொண்டு இருக்கின்றது. அப்படித்தான் இங்க காட்டுகின்றார்கள் நமக்கு. முனிவரானாலும் சரி, தெய்வ புலவரானாலும் சரி. எனவே இங்க அதுக்கு சொல்லுகின்ற பொழுது நாலடியார்ல ஒரு 2 பாடல்களை வைக்கிறார். அதுல ஒரு பாடலை நம்ம பார்க்கலாம். அறம் புகழ் கேண்மை பெருமையில் நான்கும் பிறந்தாரம் நச்சுவார்ச்சாரா பிறந்தாரம் நச்சுவார்ச்சேரும் பகை பழி பாவம் என்று அச்சத்தோடு இந்நாள் பொருள் இந்நாற் பொருள். இந்த பகையே நமக்கு பழியே பவமே பயமே நான்கும் தினம் கொடு தகையார் பெருமை முழுதும் அளிக்கும். அத இங்க சொல்றார். அதாவது பகை, பழி, பாவம், பயம், இந்த நான்கும் இந்த நான்குக்கு உள்ள உணர்வோடு கண்டிப்பா இருக்கணும். இந்த பகைக்கு அஞ்ச வேண்டும், பழிக்கு அஞ்ச வேண்டும், பாவத்திற்கு அஞ்ச வேண்டும். ஏன்? அதனாலதான் நமக்கு இங்க சொல்லப்படுவது பழி பாவத்திற்கு அஞ்சினால் அன்றி இந்த ஒழுக்கம் அமையாது இல்லையா? எனவே சோமேசா இங்க பொழிப்புரை சொல்லுகின்ற பொழுது, பிறர் மனையிடம் வரம்பு மீறி செல்வோனிடத்து பொருந்திய பகை, பாவம், அச்சம், பழி என்ற நான்கும் ஒருபோதும் விட்டு நீங்காது. ஒருபோதும் விட்டு நீங்காது. அதாவது எந்த ஒரு செயலானாலும் அதை வரம்பு மீறி செய்கின்ற பொழுது கொலை, கொள்ளை, களவு இதெல்லாம் அந்த தேவையில்லா அந்த என்ன சொல்றது, அது ஒரு அதீத பாவத்துல கொண்டு போய் விடக்கூடிய தீ செயல்கள். இந்த தீ செயல்கள் செய்பவர்களுக்கு அவர்களிடத்து பொருந்திய அதோடு அந்த அவர்களுடைய செயல்களோடு எதுவும் பொருந்திருமா? விட்டு விலகாம பொருந்தி இருக்குமா? எது? பகை, பாவம், அச்சம், பழி இந்த நான்கும் ஒருபோதும் விட்டு நீங்காமல் இருக்கும். அதனால இதற்கு எடுத்துக்காட்டாக அந்த சிறந்த அழகுடைய சீதையை விரும்பியதனால் 20 தோள்களை உடைய ராவணன் அன்று தோன்றிய பழி நின்று இன்றளவும் நீங்காமல் இருக்கின்றானே இல்லையா? அதனால அவனை விட்டு அந்த பகை நீங்காது, பழி நீங்காது, பழி ஒருபோது நீங்காது, அச்சம் நீங்காது, பகை நீங்காது. எனவே அந்த ராவணன் அவன் அந்த சீதையை விரும்பினான். அந்த ஒரு செயலுக்காக இன்றளவும் அவன் அந்த பழியிலிருந்து நீங்க முடியாமல் இருக்கின்றானே. பிறர் மனைவியை விரும்புவோனுக்கு பகை நீங்காமையால் அவன் இம்மையில் துன்புற்று இடர் உழப்பான் என்றும், அச்சம் நீங்காமையால் அந்த தவறான வேட்கையினால் பெறத்தக்க அற்புத இன்பத்தையும் இழப்பான் என்றும், பழி நீங்காமையினால் மரணத்துக்கு பின்பும் அவனை மதித்து கூறப்படும் நல்லுரைகள் ஒன்றும் இருக்காது என்றும், பாவம் நீங்காமையினால் மறுமையிலும் அவன் துன்புறுவான் என்றும், இந்த நான்கிற்கும் அவன் எப்படியெல்லாம் துன்புறுவான் அப்படிங்கிறதையும் நமக்கு இங்க உரையாசிரியர் விரித்து காட்டியிருக்கின்றார். அற்புதமான ஒரு இது பொழிப்புரை. என்னென்று சொன்னால், இந்த பகை, பாவம், அச்சம், பழி அது ஒருபொழுதும் நீங்காது அப்படின்னு சொன்னா நமக்கு அது விளங்காது. ஆனா அதுக்கு ஒவ்வொன்றுக்குமா சொல்லு, இம்மையில், மறுமையில், இன்னும் அந்த மறுமையில், இப்படியெல்லாம் ஒவ்வொன்றுக்காக ஒவ்வொன்றை பொருத்தி காட்டி இருப்பதுதான் ரொம்ப அற்புதமாக இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பகை நீங்கல அப்படின்னு சொன்னா இம்மையில் துன்புற்று இந்த பிறவியிலே அவன் அந்த பகை காரணமாக துயரத்தை அனுபவிப்பான் என்ற விளக்கம். அவனுடைய அச்சம் நீங்காமையினால அந்த தவறான வேட்கை, அந்த அச்சத்தோடு இருப்பதனால இன்பத்தை கூட, பெறக்கூடிய இன்பத்தை கூட அவன் இழந்துதான் நிற்பான். அதாவது அந்த நல்வினை பயன் வந்தா கூட அவனால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாது. அப்படிதானே? அந்த குற்றம் செய்தவனுடைய மனம் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இந்த குற்றத்தை செய்தவர்கள் அவர்களுக்கு இன்பம் கிடைத்தாலும் அதை முழுமையாக அவர்களால் அனுபவிக்க முடியாது. அடுத்து அந்த பகை என்பது பழி என்பது நீங்காமையினால் அது மரணத்திற்கு பிறகும் அவனை ஒரு நல்லுரை கூட எதுலையும் சொல்லப்படாது. அது அவன் போனாலும் அந்த தீய சொல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த பழி
அதுதான் நம்ம பார்க்கிறோம் ராவணன்ல உடைய செயல்ல. அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் 8வது பாடல் தோறும் ராவணனை சொன்னாங்க. இப்படிப்பட்ட ராவணன் அப்படின்னு ஏன் அத பூரா பாடல்கள் பதிகங்கள் தோறும் பதிவு செய்யறார் அப்படின்னா, அவனுடைய அந்த தன்மை வந்துவிடக் கூடாது என்பதை காட்டுவதற்காக பாடல்கள் தோறும் பதிவு பண்றார் நம்முடைய பெருமான் இல்லையா. அவன் நம்முடைய அப்பர் பெருமான் 10வது பாடல் தோறும் பதிவு செய்யறார். அப்பேற்பட்ட அந்த பழி நீங்காத தன்மை, நல்லுரைகள் ஒன்றும் இல்லை என்றும் பாவம் நீங்காமையினால் அவன் மறுமையிலும் அவன் துன்பத்தை தான் அடைவான் என்றும் அதை நமக்கு விரித்து காட்டி அருளி இருக்கின்றார்கள். அற்புதமான இந்த பாடல். இந்த பாடலில் ஆன்ற எழில் சீதையை வேட்டை 4 தின் கரத்தான் வேட்டு கொண்டான் வேட்கை உற்றான். அதுதான் சொல்றாரு, வேட்டை 4 தின் கரத்தான் தோன்றும் பழி மாறிலனே சோமேசா, ஏன்ற பகை பாவம் அச்சம் பழி என 4ம் இகவாமல் இறப்பான்கான் என்று அதை நமக்கு காட்டுகின்றார். பொறை உடைமை 16வது தலைப்பு. ஒட்டலன் செய் தீமைக்கு ஒராது நமர் என்று உரைத்தார். நமர் என்று உரைத்தார். சுட்டிய சீர் மெய்ப்பொருளார் சோமேசா, முட்ட ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ். இது பொறையுடைமை காரணம் பற்றியதனால, மடமையாதனால் ஒருவன் தமக்கு மிகை செய்த வழி தாமும் அதனை அவன் கண் செய்யாது பொறுத்தலை உடையராதல், நெறியில் நீங்கிய செய்தாரையும் பொறுக்க வேண்டும். அதுதான் பொறுமை. அதாவது நமக்கு ஏதேனும் வரணும் அப்படின்னா சரி வர்ற வரைக்கும் பொறுத்திருப்போம் அப்படிங்கிறது பொறுமை உணர்வு அல்ல. நமக்கு தீயது அந்த ஒருத்தாரை செய்தாலும் அதைத்தான் சொல்றார், பொறுத்தலை நெறியில் நீங்கி நெறி இல்லாம செய்தா கூட அதையும் நாம பொறுத்து கொண்டு இருப்பதே பொறை உடைமை என்கின்ற தலைப்புல இதை நமக்கு சொல்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது இங்க எடுத்துக்காட்டாக விநாயகர் புராணத்துல ஒரு பாடல், வெறுப்ப ஒருவன் காரணத்தால் மிக்க மடத்தால் புனை இளையை பொறுப்பின் அதுவே பேர் அறமாம், புகழும் நிறையும் மிக வளரும் கருப்பொன்று அறியா அறிவினர்கள் கருத்தின மகிழ்ச்சி உளவாகும், ஒரு பின் வருவது ஒன்றில்லை அதனால் பொறுமை உயிர் துணையாம். இந்த பொறுமை என்பது இருக்குதே அது உயிருக்கே துணையாம். இந்த பண்பு உயிருக்கு துணை என்கிறார். இந்த மாதிரி வார்த்தையை நம்ம எங்க பார்க்க முடியும்? உயிருக்கு துணை. எனவே அதுக்கு ஒரு கதையை நமக்கு சொல்றார். மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றினை காட்டி இதை நமக்கு சொல்லுகின்றார். திருக்கோவலூரில் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தவர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். அவருடைய பெருமையையும் புகழினையும் கண்டு மிக்க பொறாமை கொள்ளுகின்றான் முத்தநாதன். அழுக்காறு கொள்கின்றான். அந்த அழுக்காறு என்பது பொறாமை. இருக்கிறதுலேயே கொடிய குணம் எது அப்படின்னா இந்த அழுக்காறு என்கின்ற பொறாமை தான். அதை இளைய மரம் முளையிலே கிள்ளுக என்பது போல அந்த பொறாமை குணத்தை வளர விடக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதனால அதை முளைக்கின்ற பொழுதே கிள்ளி எறிந்து விடணும். அந்த பொறாமை என்கின்ற குணம் ஒண்ணு அது வித்தி வந்துருச்சு அப்படின்னா அதை தொட்டு அத்தனையும் வந்து அந்த அதீத பழிக்கு கொண்டு போய் விட்டுரும். அது நமக்கு இங்க சொல்றாரு. அழுக்காறு கொண்டான் முத்தநாதன் என்னும் அரசன். எனவே நாயனாரை வெல்வதற்காக அவர் மீது போர் தொடுக்கின்றான். போரில் அவன் பலகாலமும் தோல்வி அடைகின்றான் அந்த முத்தநாதன். இப்படி ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைவதனால் மிகுந்த அவமானம் அடைகின்றான். எனவே அவன் நினைக்கின்றான், இனி இவரை இந்த வீரத்தால் எல்லாம் வீழ்த்த முடியாது, வஞ்சனை செய்து வெல்ல வேண்டும். வஞ்சனையால் வீழ்த்த கருதுகின்றான். அப்போ நாயனார் உடைய பண்பு என்ன அப்படின்னா, சிவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வாழ்பவர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். அதனாலதான் அவர் மெய்ப்பொருள் நாயனார். மெய் அந்த திருவேடத்தையே பொருளாக நினைப்பவர். அதனால மெய்ப்பொருள் நாயனார் ஆயினார். அப்ப அவரை
வஞ்சித்து வெல்ல வேண்டும் என்று நினைத்து அதற்கு துணிகின்றான் அந்த முத்தநாதன். அவருடைய ஒழுக்கத்தை தமக்கு சாதகமாக்கிக் கொள்கின்றான். எனவே உடம்பெல்லாம் திருநீறு பூசிக்கொள்கின்றான், சடையினை தரித்துக் கொள்கின்றான், கைகளில் ஏடுகளை தாங்கி அவற்றுள் அதை சேக்கிலா சுவாமி நல்லா காட்டுவார். அந்த முத்தநாதன் அவன் எப்படி திருநீர் பூசி இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா அருமையா காட்டுவார். ஏன்னா அது வரைக்கும் அவன் பூசியதில்லை. அதனால அந்த முறைமையின்றி நீரெல்லாம் அணிந்து கொண்டு அப்படி வர்றான். இவ்வாறு சிவ வேடத்தோடு நாயனாருடைய அரண்மனைக்கு நுழைகின்றான். பல வாயில்களையும் அதனால எளிமையாய் கடக்கின்றான். அதனால இவன் முத்தநாதனாக வந்தா யாரும் விட்டுருக்க மாட்டாங்க. அந்த திருநீற்று கோலமும் அவன் வைத்திருக்கக்கூடிய சடாமுடியை வைத்துக் கொண்டும் கையில் ஏடுகளை வைத்துக் கொண்டு வருவதால் அவன் எளிதாக உள்ளே வர முடிந்தது. எனவே இறுதியில் அந்த புறம் வரைக்கு வருகின்றான். அங்கு வாயில் காப்போனாகிய அந்த தத்தன் தடுக்கின்றார். அவன் தாம் உபதேசம் செய்ய வந்துள்ளதாகவும் நாயனாரை அவருடைய உடனே பார்க்க வேண்டும் என்றும் கூறுகின்றான். எனவே தத்தன் உள்ளே அனுமதிக்கின்றான். உள்ளே அரசி நாயனாரை எழுப்பவும் மெய்ப்பொருள் நாயனார் வணங்கி போற்றுகின்றார். அரசியை வேறிடம் போக சொல்லிவிட்டு நாயனார் உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்தப்பட்ட முத்தநாதன் அந்த ஏட்டை அவிழ்ப்பது போல் காட்டி மறைத்து வைத்திருந்த உடைவாளை தான் நினைந்து வந்த கொடும் செயலை நிறைவேற்றுகின்றான். அப்பொழுது காப்பாளனாகிய தத்தன் முத்தநாதனை தாக்க முற்படுகின்றார். அப்பொழுது நாயனார் தரையில் வீழ்கின்றார். அந்த வீழ்கின்ற அளவிலும் கூட தத்தா நமர் என்று தடுக்கின்றார். தண்டிக்கலாகாது என்று இவர் நம்மவர் என்று அருளுகின்றார். அப்போ இவருடைய பொறுமை எப்பேற்பட்டது அதான் இங்க நமக்கு காட்டுகின்றார். அந்த வந்து தன்னை வாளால் குத்தி வீழ்கின்ற பொழுது கூட, அப்படி இருக்கின்ற பொழுது கூட அந்த தத்தன் வந்து அவரை கொல்ல போகின்றான். அப்போ கூட தத்தா நமர், இவன் நம்மவர் என்று திருநீர் அவன் அணிஞ்சிருக்கான், அதனால அவரை கொல்லுகின்ற பழி நமக்கு வரக்கூடாது, நமர் என்று சொல்லுகின்றாரே, அப்பேற்பட்ட பொறுமை. அது பொறுமைக்கு எல்லை அல்லவா, அதை நமக்கு இங்க காட்டுகின்றார். அதனால பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அங்க அப்படி பொறுத்த செயலினால் பெருமானால் காட்சி கொடுக்கப்பட்டு அந்த பெருமானுடைய காட்சியை பெற்று அவர்கள் அந்த மனைவியார் அந்த அமைச்சர் அத்தனை பேருக்கும் அங்கே விடுதலை, அந்த வீடு பேரு கிடைக்கின்றதே, அதுதான் உயிர் துணை. ஆகவே அந்த பொறுமை என்கின்ற குணம் துணை என்று நமக்கு இந்த பாடல் அற்புதமா காட்டுகின்றார். ஒட்டலன் செய் தீமைக்கு ஒராது நமரென்று உரைத்தார் சுட்டிய சீர் மெய்ப்பொருளார் சோமேசா முட்ட ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்று அற்புதமான பொறையுடைமை என்பதில் நமக்கு காட்டுகின்றார். தொடர்ந்து அழுக்காறு வெகாமை என்ற இதை தொடர்ந்து இருக்கின்றது. நாம் மீண்டும் அடுத்த சந்திப்பிலே பல பாடல்களை சிந்திக்கலாம் என்று சொல்லி நான் இதோடு நிறைவு செய்கின்றேன். 16 பொறையுடைமை என்பதோடு நாம் இந்த பதிவிலே நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். நம்முடைய புனிதர் பேரவை அன்பர்கள், அந்த அவையை சார்ந்த பெரும் தகையாளர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து மாதவ சிவஞான சுவாமிகள் திருவடிகளை வணங்கி போற்றி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். வரேனா அம்மா? நன்றிம்மா, நன்றிம்மா, நிறைவு பண்ணிச்சு.